எவ்வளவு பேருக்கு பால்சன் சொன்னது புரிஞ்சிச்சு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಪಾಲ್ಸನ್ ಹೇಳಿದ್ದು ಅರ್ಥ ಆಯ್ತು? புரிஞ்சிச்சா? ಆಮೆನ್. ஏதாவது கற்றுக்கொண்டீங்களா? ಆಮೆನ್. அதை கடைபிடிப்பீங்களா? ಆಮೆನ್. ஆமென், ஆமென். முத கேள்வி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வரோம் சண்டே? ಯಾಕಾಗಿ ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க, நன்றி செலுத்த, ಕರ್ತನು ಹೇಳಿದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ. வேற எதற்காக ஆலயத்துக்கு வரும் சண்டே? ಯಾಕಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ? நன்றி சொல்ல. வேற எனிதிங் எல்ஸ் பாஸ்டர்? எனிதிங் எல்ஸ்? why we have to come to church? for the deliverance, விடுதலைக்காக. வேற ಸ್ವಸ್ಥತೆ. நம்ம இதை ரெண்டா எடுத்துக்கலாம். ಎರಡು ಭಾಗವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. one is giving, ಒಂದು ನಾವು ಕೊಡುವುದು, one is taking something back from church. ಇನ್ನೊಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. so என்ன கொடுக்கணும் என்றால் நன்றி செலுத்தணும், ಏನೇನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದು துதியும் ஆராதனை செலுத்தணும். ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. நம்ம வாரம் முழுவதும், வருஷம் முழுவதும், மாசம் முழுவதும் நம்மளை காப்பாற்றி வந்த தேவன், அவரு ಪೂರ್ತಿಯಾಗಿ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க ಹೇಳಿದಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஆமென். ரெண்டாவது, நம்ம சர்ச்ல இருந்து என்ன கொண்டு போறோம்ன்றது வீட்டுக்கு. ಸಭೆಯಿಂದ ನಾವು ಮನೆಗೆ ಏನು ತಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ? என்ன கொண்டு போறோம் வீட்டுக்கு? ಏನು ತಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ? சமாதானம். ಸಮಾಧಾನ. பாஸ்டர் எல்லா வாரமும் மெசேஜ் கொடுக்கறாரு. ಸಭಾಪಾಲಕರು எல்லா ವಾರವೂ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾರೆ. எவ்வளவு பேர் அதை கடைப்பிடிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನು ಫಾಲೋ ಮಾಡ್ತಿದ್ರಿ? ಆಮೆನ್. கடைப்பிடிக்கிறோமா? ಆಮೆನ್. கண்டிப்பா வாரம் முழுதும் அதை கடைப்பிடிக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் வசனத்தையும் வாரம் ஃபுல்லா சொல்லணும். ವಾಗ್ದಾನಗಳು ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ஜெபிக்கணும். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆமென். யாராவது இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா எனக்காக? எபிரேயர் 10:25. தமிழ்ல யாராவது வாசிச்சா நல்லா இருக்கும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஒரு நிமிஷம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஆமென். புரியுதா? நெக்ஸ்ட் லைன் வாசிங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். நம்ம எல்லாம் கூடி வரோம், நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், ஆலயத்துக்கு வர சொல்லணும். ஆமென். நெக்ஸ்ட் லைன் ஆண்டி. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இன்னொரு வாட்டி வாசிக்கலாம் ஆண்டி. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். புரிஞ்சுச்சா? என்ன பண்ணணும்? நம்ம சர்ச்சுக்கு வரவங்களுக்கு புத்தி சொல்லணும், ಬುದ್ಧಿ ಹೇಳಬೇಕು, திரும்ப வர சொல்லணும் சர்ச்சுக்கு. ತಿರುಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಬೇಕು. ஆமென். அதே போல மத்தேயு 18:20 சொல்கிறது, எங்கே 2-3 பேர் ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರಾಗಲಿ ಮೂವರು ಆಗಲಿ ನನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುತ್ತಾರೋ அங்கே நான் இருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ஆமென். நம்ம நன்றி செலுத்தணும். ஆமென். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? முன்னாடி வரவங்க வரலாம். ನಾವೆಲ್ಲ ಮುಂದೆ ஆமென். നന്ദിയോട് ഞാൻ സ്തുതി പാടിടും എന്നെ യേശുനാഥാ. എനിക്കാനി ചെയ്തൊരു നന്മയ്ക്കും என்றும் നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എന്നെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും இன்னும் நன்றி
செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நாம். என்னல் அடங்கா நன்மைகள் யாவையும் என களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். ஆமென். எல்லாரும் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். இரத்த கோட்டைக்குள்ள எல்லாரும் கைங்களை தட்டலாமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின என் நேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஐயா, உலகினில் இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஐயா, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை.
அநாதி ஸ்நேகத்தால் அணைத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೇಲೂಯ ಹಲ್ಲೇಲೂಯ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೇಲೂಯ ಹಲ್ಲೇಲೂಯ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ನೀತಿಯ ಹಸ್ತದಿ ಸಾಹಿಸಿ ನಡೆಸುವ, ನೀತಿಯ ಹಸ್ತದಿ ಸಾಹಿಸಿ ನಡೆಸುವ. ಕರ್ತನೇ ನನ್ ಬಲವು, ಹೆದರೆನು ಎಂದಿಗೂ. ಕರ್ತನೇ ನನ್ ಬಲವು, ಹೆದರೆನು ಎಂದಿಗೂ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವನಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ, ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ, ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ ನಾಯಕನೇ, ಯುದ್ಧ ಶೂರನೇ, ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ. ಯುದ್ಧ ಶೂರನೇ, ஜீவிசுவா ரட்சகனே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்வோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மையின் தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மையின் தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெய ಕೊಡುವಾ ದೇವನಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. அமேன், அமேன், அமேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 100 ಕೀರ್ತನೆ 100 2வது மற்றும் 4வது வசனம்.
நானே வாசிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ಮಹಿಮೆಯಿಂದ ಕರ್ತನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಆನಂದದಿಂದ அவர் சந்நிதி முன் வாருங்கள். ಅವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬನ್ನಿ. எப்படி வரணுமா? அவர் சந்நிதி முன் ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಬರಬೇಕು? ஆனந்தத்தோடு வரணும். ஆமென். ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯೊಂದಿಗೆ ಬರಬೇಕು. நாலாவது, அவர் வாசல்களில் துதியோடும் ಅವರ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆಯೊಂದಿಗೆ அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் ಅವರ ದ್ವಾರಗಳಲ್ಲಿ பிரவேசித்து ಬಂದು அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவரை துதித்து ಅವರ ನಾಮವನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ஆமென். எப்படி ஆலயத்துக்கு வரணுமா? ಹೇಗೆ ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬರಬೇಕು? மகிழ்ச்சியோடு வரணும், ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ துதிக்க வரணும். ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ. ஆமென். எல்லாருக்கும் பாடல் தெரியும்ல? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. குதூகலம் கொண்டாட்டம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். கரங்களை தட்டலாமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், கொண்டாட்டவே நன் கர்த்தன ಸನ್ನಿಧಾನದಿ, ಆನಂದವೇ ನನ್ನ ಪ್ರಿಯನ ಪಾದದಲ್ಲಿ, ಕೊಂಡಾಟವೇ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಿ, ಆನಂದವೇ ನನ್ನ ಪ್ರಿಯನ ಪಾದದಲ್ಲಿ. ಪಾಪವೆಲ್ಲ ತೊಲಗಿತು, ಶಾಪವೆಲ್ಲ ನೀಗಿತು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ಆಮೆನ್. ಪಾಪವೆಲ್ಲ ತೊಲಗಿತು, ಶಾಪವೆಲ್ಲ ನೀಗಿತು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವನ, ಕೃಪೆಯ ಜೀವನ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವನ, ಕೃಪೆಯ ಜೀವನ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ. ಕೊಂಡಾಟವೇ ನನ್ನ ಯೇಸುವಿನ ಸನ್ನಿಧಾನದಿ, ಆನಂದವೇ ನನ್ನ ಪ್ರಿಯನ ಪಾದದಲ್ಲಿ, ಕೊಂಡಾಟವೇ ನನ್ನ ಪ್ರಿಯನ பாதದಲ್ಲಿ. வல்லவரன்னேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஓ வல்லவரன்னேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லா 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 லா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான
கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆண்டவருக்கு ஜோரா கை தட்டலாமா? ஆமென். வாதை ஒரு நாளும் நம் கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்ம அப்படியாக கண்களை மூடி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம் கொஞ்ச நேரம். ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும். சொல்லுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஓ வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தார் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. அவர் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே. ஓ செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா
தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ஐயா, கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம் பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா நன்மை வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன், நன்மை வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன். எல்லாரும் சொல்லாமா? வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன். ஆமென். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தாட் சொல்ல இஷ்டப்படுறேன். நன்மை வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் ಒಳಿತು ಬಂದ್ರು ಬರದಿದ್ರು ನಾನು ನಿನ್ನ ನಂಬುತ್ತೇನೆ. நன்மை வராமல் போனாலும் உம்மை நம்புவேன். ಒಳಿತು ಬರದಿದ್ರು ನಾನು ನಿನ್ನ ನಂಬುತ್ತೇನೆ. ஏன் நன்மை வராமல் போனா உம்மை நம்பணும்? ಯಾಕೆ ಒಳಿತು ಬರದಿದ್ರು ದೇವರ ನಂಬಬೇಕು? ஆண்டவருடைய நேரம்னு ஒன்று இருக்கு. ದೇವರ ಸಮಯ ಅಂತೇಳಿ ಒಂದಿದೆ. பிரசங்கி 3:11 சொல்லுது. ಪ್ರಸಂಗಿ 3:11 ಹೇಳುತ್ತದೆ. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. He has made everything beautiful in his time. ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡಿದನು. Amen. A blessing which is delayed is not a blessing which is denied. ಆಶೀರ್ವಾದವು ತಡೆಯಾಗುತ್ತದೆ, ಆದರೆ ಆಶೀರ್ವಾದವು Amen. ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ ಇರುವುದಿಲ್ಲ. தாமதமாக வரும் ஆசீர்வாதம் ತಡವಾದರೂ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ, மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. ಮರೆಯಲ್ಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. ஆமென். எல்லாவற்றையும் அவர் அருமையாக அவர் நேரத்தில் கண்டிப்பாக செய்வார். ஆமென். ஆமென். ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னொரு வாட்டி சொல்லாமா? நன்மை வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன், நன்மை வந்தாலும் உம்மை நம்புவேன், வராமல் போனாலும் உம்மை நம்புவேன். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:18-20. Second Corinthians chapter 1 verses starting from 18 to 20. ವಿಷಯವಾದ ಮಾತು ನಾಶದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ, ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ನಿಮಗಾದರೂ ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. ಜ್ಞಾನಿಗಳ ಜ್ಞಾನವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ. Akka, one second. So 18th verse. But as surely as God is faithful, our message to you is not yes and no. ஆண்டவருடைய மெசேஜ் வந்து ದೇವರ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಮೆಸೇಜ್. it is not yes and no.
ಹೌದು ಅಥವಾ ಅಲ್ಲ ಅಂತಲ್ಲ. 19வது வசனம் 19ನೇ ವಾಕ್ಯ. ஆண்டி தமிழ்ல வாசிக்க முடியுமா? என்னாலும் சில்வானுவினாலும் தேவனாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ஆம் என்றும் ஆமென். ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்காது. ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கும். ஆமென். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ஆமென். ஓ வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். சொல்வோமா? வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தேவன் நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மனிதர்கள் மாறினாலும் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே வாக்குறுத்தை தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். வாக்குரைத்தவரே நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? ஆமென். வாக்கு மாறாத தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து